பரிசேயர் என்ற கூட்டம் இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்கன்னா, புருஷன் மனைவியை வேண்டான்னு சொல்றது கரெக்டு தானா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த காலத்தில் அதுதானங்க நடக்குது. புருஷன் மனைவியை வேண்டாங்கிறதும் மனைவி புருஷனை வேண்டாங்கிறதும் ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காகவே தனியாக ஒரு கூட்டம் இதெல்லாம் இருக்குதானே. அப்போ அந்த காலத்தில் அது இருந்திருக்கும் போல இருக்கு. அதனால பரிசேயர் கேட்குறாங்க, இது கரெக்டு தானா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசு கிறிஸ்து என்ன அழகா ஒரு பதில் சொல்றார் பாருங்களேன். தேவன் மனுஷனை உண்டாக்கினார், அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன். தாயும் தகப்பனையும் விட்டு புருஷனானவன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று அழகாக அவர்கள் பதில் சொல்லுகிறார். அவர் எங்கிருந்து அதை சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, ஆதியாகமத்துல இந்த வசனம் இருக்குது. அப்போ அனுதினமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வேதத்தை வாசிக்கிறவராக இருந்திருக்கிறார். அப்போ அவங்க எல்லாம் சோதிக்கும்படி வந்திருக்கிற அந்த கூட்டத்துக்கு அழகா ஒரு பதில தன்னுடைய வேதாகமத்துல இருந்து அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிறார். அவர்களுக்கு அடுத்த பேச்சு என்ன பேசுறது என்ன கேட்கறதுன்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுது. அதனால தாங்க நான் சொல்றேன், நமக்கு வேதாகமம் அவ்வளவு முக்கியம். இந்த உலகத்துல வருகிறதான ஒரு போராட்டங்களுக்கும் சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் பாடுகளுக்கும் நிந்தனைகளுக்கும் அவமானங்களுக்கும் கடினமான ஒரு சூழ்நிலைகளுக்கும் தேவைகளுக்கும் நமக்கு வேதாகமம் அவ்வளவு முக்கியம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கே அந்த வேதாகமுடைய வார்த்தை தேவைப்படுகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க வார்த்தை தான் இயேசு கிறிஸ்து. அது நமக்கு தேவைப்படும். இந்த உலகத்துல நாம் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா.